ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் லட்சுமி பூஜை. செல்வ திருமகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற குங்கும அர்ச்சனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜேஷ்டாபிஷேகம். காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வந்த கைங்கரியபரர்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவம். சர்வலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்ற பஞ்சகருட சேவை. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற லட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடை மீது தங்க தாமரை பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்திருந்த செல்வ திருமகளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, எம்பெருமான் பதக்கத்துடன் நீலநாயக்க பதக்கம் வைத்து திருமாங்கல்யம் அணிவித்து கிரீடத்துடன் லட்சுமி பதக்கம் வைத்த குஞ்சலத்துடன் கூடிய நாகாபரண பின்னலும் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். வைர மூக்குத்தி மின்ன அழகாக காட்சி தந்த தாயாருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மந்திரங்கள் போதப்பட்டன. ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய, அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கும்ப ஆவாகனம் மற்றும் அர்ச்சனை செய்து கலசத்திற்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து தாயாருக்கு ஆரத்திகள் காட்டியதும் அர்ச்சகர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ சடாரிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய, சிறுமியர்களும் பெண்களும் பக்தியுடன் தாயாரை மனமுருக வேண்டி குங்கும அர்ச்சனை செய்தனர். நிறைவாக ஸ்ரீஹரிபத்தினிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததை அடுத்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கைங்கரியபரர்கள் வட திருக்காவிரி எனும் கொள்ளிடத்தில் இருக்கும் கிணற்றிலிருந்து வெள்ளிக் குடங்களில் தீர்த்தத்தை நிரப்பிக் கொண்டனர். அவற்றை சுமந்தபடி வந்து கோயில் யானை ஆண்டாள் மீது பிரதான கலசத்தை வைத்ததும் ஊர்வலம் புறப்பட்டனர். திருக்குடைகள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தீர்த்த குடங்களை பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்து வடக்கு வாசல் தாயார் சன்னதி வழியாக ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபம், சேஷராய மண்டபம், ராமானுஜர் சன்னதி மற்றும் கார்த்திகை கோபுரத்தை கடந்து ஆலய பிரகாரத்தில் வலம் வந்தனர். நிறைவாக ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியை அடைந்ததும் மூலவருக்கு தீர்த்த குடங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவத்தின் ஒரு பகுதியாக உபயநாச்சியார்களுடன் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் சர்வலங்காரத்தோடு மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக ஆலயத்திலிருந்து தனித்தனி கேடயங்களில் உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும், திருமுடியில் மயிர்பீலியோடு சூரிய சந்திர பதக்கங்களும், கலிங்கத்திராயும் வைத்து வைர அபயம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். கோதைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி திருமார்பில் மாங்கல்யத்துடன் எம்பிரான் பதக்கமும் அடுக்கு பதக்கங்களும் வைத்து காசு மாலை, சாயக்கொண்டை நிறுத்தி முத்துச்சரங்களோடு சூரிய சந்திர பதக்கங்களும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுவாமி மற்றும் தாயார்களுக்கு பலவித ஆபரணங்களுடன் முன்னழகையும் உச்சி பில்லைகளோடு நாகாபரண பூச்சடை பின்னலும் குஞ்சலமும் தந்து பின்னழகையும் அழகாக அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பெரிய திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி வர வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர்.
உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சகருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், திருத்தங்கலப்பன் பெருமாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரம் செய்து கருட வாகனங்களின் மேல் அமர்த்தியிருந்தனர். பெரிய அன்ன வாகனத்தின் மேல் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து ஆண்டாள் நாச்சியாரையும் தங்க கருடன் மீது ஸ்ரீ ரங்கமன்னாரையும் சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு நின்று பாராயணம் செய்ய அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து சிறிய அன்ன வாகனத்தின் மேல் எழுந்தருளிய பெரியாழ்வாரை எதிர் சேவையாக நிறுத்தியதும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டன. பக்தர்கள், அதிகாரிகள், வாத்தியக்காரர்கள் சூறை தேங்காய் இட்டு தெய்வங்களை ஒவ்வொருவராக வெளியே சுமந்து வரச் செய்தனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க, பெண்கள் கோலாட்டங்களாட, பரமபத கோலங்களில் பெருமாள் உற்சவ மூர்த்திகள் பெரிய திருவடிகள் மீது அமர்ந்து ஒவ்வொருவராக வெளியே வந்தனர். கோயிலின் வெளியே மாடவீதியில் ஸ்ரீ பெரியாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல, ஸ்ரீ ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் நாச்சியார் பின்தொடர எண்ணற்ற பக்தர்கள் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதையடுத்து மற்ற பெருமாள்களும் வீதி உலா வர ஏராளமானோர் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாக விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் ஈசான்ய மூலையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ கமலாம்பிகைக்கு ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவரை ரிஷப வாகனத்தில் அமர்த்தி ஓலை சப்பர வீதி உலா நடத்தப்பட்டது. இதையொட்டி வண்ண மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு மனோன்மணி அம்பாளை வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தியதும் வீதி உலா துவங்கியது. பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்த ஓலை சப்பரம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர, மலர் கிரீடமும் அடுக்கு பதக்கங்களோடு மாலைகளும் அணிந்து ரிஷப வாகனத்தின் மேல் வீற்றிருந்து காட்சி தந்த அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயிலில் ஆடிப்பூர உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் இருக்கும் கண்ணாடி அறையில் இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்திருந்தனர். மூலவரை அரங்கனாகவும் உற்சவரை ஆண்டாள் நாச்சியாராகவும் அமர்த்தியிருந்தனர். அம்மி மிதிக்க கணா காணும் திருக்கோலத்தில் தெய்வங்களை அமர்த்தியிருந்தனர். பல்வேறு சீர்வரிசை பொருட்களை வைத்து ஹோமம் வளர்த்து முளைப்பாரிகளையும் நிறுத்தி திருமண மேடையில் அம்மி மீது கோதையின் காலை வைத்து அவள் கரம் பற்றியபடி அரங்கன் அருகே அமர்ந்திருக்க, சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வெட்கத்துடன் இருக்கும் காட்சியை பஞ்சனையில் கனவு காணும் கோலமாக கோதையையும் சயனிக்கச் செய்திருந்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். கிரீடத்துடன் மூக்குத்தி புல்லாக்கும் அணிந்து எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தின் மேடை மீது அம்மன் உற்சவ மூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து மஞ்சளால் விநாயகர் பிடித்ததும் முதலில் கணபதி பூஜை செய்தனர். விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் விளக்குகளில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க, பெண்கள் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ காட்டழகிய சிங்கப்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தக்குடம் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் சன்னதியை வண்ணமலர் தோரணங்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். கொடிமர வளாகம், சன்னதி வளாகம் ஆகியவற்றையும் மலர் தோரணங்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். கைங்கரியபரர்கள் வட திருக்காவிரி சென்று
அங்குள்ள கிணற்றில் தீர்த்தமெடுத்து வெள்ளிக் குடங்களில் நிரப்பிக்கொண்டு புறப்பட்டனர். கோயில் யானை ஆண்டாள் மீது பிரதான குடத்தை வைத்ததும் ஊர்வலம் துவங்கியது. தவில் நாதஸ்வர வித்வான்களும் மங்கள இசை வாசித்தபடி முன்னே செல்ல தீர்த்தக்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து வடக்கு சித்திரை வீதி, கிழக்கு சித்திரை வீதி, தெற்கு சித்திரை வீதி நுழைந்து ராஜகோபுரம் கடந்து ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து அங்கும் இசை வித்வான்கள் மங்கள இசை வாசித்ததும் ஆலயத்திற்கு உள்ளே சென்று தீர்த்த குடங்களை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு சேர்ப்பித்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சி கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோயிலில் ஊஞ்சல் மீது லக்ஷ்மி சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் ஆதி காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலாடியபடி முப்பெரும் தேவியர்கள் திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு தேவியர்களை வெள்ளி கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஆலய உள் வளாகத்திற்கு சென்று கண்ணாடி சேவை நடத்தியதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவை நடத்தியபடி பவளக்கால் சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் முப்பெரும் தேவியர்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அரியலூர் மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு முத்தங்கி அணிவித்து தீஜ்வாலை கிரீடத்துடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். திருவிளக்கு தீபங்கள் ஒளியில் அம்பிகை அழகாக அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி சமர்ப்பித்ததும் மூலவருக்கு கோபுர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நம்பியந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வேடியப்பன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு பால், தயிர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை பக்தர்கள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கரகம் முன்னே செல்ல முளைப்பாரி சட்டிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த வேடியப்பன் சுவாமிக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கோயில் முன்பு கற்பூரம் ஏற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பால் குடங்கள் மற்றும் தீர்த்த குடங்களுடன் தீச்சட்டிகளையும் ஏந்தி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக கோயிலை அடைந்து அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மன்னார்குடி அருகே பாமணியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அமிர்தநாயகி உடனமர் ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயிலில் வடதிசையில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பச்சை பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலை அணிவித்து ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து திரளான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காண்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள அருள்மிகு வீரமா காளியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோயிலில் தாமரை பீடத்தின் மேல் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் வெள்ளிக் கவசங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கோபுர தீபம், நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தேவியர்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்ரீ வெளியாண்டாள் சன்னதியில் மூலவருக்கு ஆடிப்பூர திருவிழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்று வருகிறது. மூலவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மூக்குத்தி புல்லாக்கோடு நத்தும் வைத்து காதணிகளோடு கண்மலர்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கமலத்தின் மேல் அமர்ந்து கஜங்கள் இருபுறம் சேவிக்க ஸ்ரீ கஜலட்சுமியாக கோதை நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். சூடிக் கொடுத்த சுடர்கொடியாள் ஸ்ரீ மகாலட்சுமியாக அருள் புரிய நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலூர் அடுத்த அரசன் நகரி கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அழகு முத்துமாரியம்மன் கோவில் ஆடி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடத்தப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளாலும் தோரணங்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதும் பூங்கரகம் மற்றும் கலசத்தை வைத்து ஆரத்தி காட்டி பூஜைகள் செய்தனர். பிறகு பூங்கரகம் முன்னே செல்ல பக்தர்கள் வண்ண நறுமண மலர்களை மூங்கில் தட்டுகளில் ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற பக்தர்கள் நிறைவாக அழகு முத்து மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் முளைப்பாரியை தாங்கியபடி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர உற்சவர் சூலமேந்திய தேவியாக அருள்பாலித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாளன் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் திருக்கோயிலின் 38ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள், நாதஸ்வர மேளதாளங்கள், பம்பைகள் முன்னே செல்ல அம்மன் திருமுகம் பதித்த கரகத்தையும் பால் குடங்களையும் பக்தர்கள் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் மூலவருக்கு பால் குடங்களை சேர்ப்பித்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க சுதை சிற்ப வடிவில் அருள் புரியும் பூஞ்சோலை மாரியம்மனுக்கும் சிரசிற்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சின்ன மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி திருவிழாவையொட்டி வண்ண மலர் தோரணங்களாலும் வேப்பிள்ளையாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி கவசங்களுடன் மலர் கிரீடமும் மலர் அங்கியும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கும் தங்க கவசத்துடன் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் வண்ணமலர் தட்டுகளை ஏந்தியபடி ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவருக்கு சேர்ப்பித்ததும் அம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த சின்ன மாரியம்மனுக்கு ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு சின்ன மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆரத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வாராகி, பஞ்சலோக சிலையாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மற்றும் அம்மன் உற்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் புதுப்பட்டாடை கட்டி கண்மலர்கள் வைத்து எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து நாமார்ச்சனையோடு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு ஆதி மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ சாத்தாவூராயன் திருக்கோயிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு
அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து சிகப்பு பட்டு சேலை கட்டி ஒட்டியானத்துடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ காமாட்சி தேவிக்கு மகாகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி ரோஜா மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் ஏந்தி வளம் சுழித்தபடி அமர்ந்து அருளும் ஸ்ரீ ராஜகணபதிக்கு திருநாமங்கள் கூறி அருகம்புல்லாலும் பலவித பத்திரங்கள் மற்றும் மலர்களாலும் அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் அக்னி வசந்த பெருவிழாவின் 17ஆம் நாளில் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதை முன்னிட்டு தர்மருடன் தேவிகா மற்றும் ஸ்ரீ திரௌபதி ஆகியோரை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தியிருந்தனர். உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஆபரணங்களும் திருமுடியில் மயிர்பீலியும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி ஸ்ரீ தர்மரும் சிகப்பு பட்டு சேலை அணிந்து முடியிடாத கூந்தலுடன் திரௌபதியும் சர்வலங்காரத்தோடு தேவிகாவும் அழகாக காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் வெளியே வாகனத்தில் உற்சவ தெய்வங்களை குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் லட்சுமி பூஜை. செல்வ திருமகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற குங்கும அர்ச்சனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜேஷ்ட அபிஷேகம். காவிரியில் இருந்து புனித நீர் எடுத்து வந்த கைங்கரியபரர்கள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருவாடிப்பூர உற்சவம். சர்வலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்ற பஞ்ச கருட சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.